ஹாய் கைஸ். இப்போ நம்ம விஜயகாந்த் சார் வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது விஜயகாந்த் ரசிகர் யாருன்னா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. அவர் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்தார். அவருக்கு வசதியான குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. இவர் தான் மூத்த அம்மா பிள்ளையோட மகன். இவர் அவர் ரைஸ் மில் வச்சு கொடுத்துருந்தார் அவங்க அப்பா. அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம விஜயகாந்த் சார் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டவாளி. மற்றவங்களாம் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க, அவரோட அண்ணன் தம்பிங்கெல்லாம். இவர் மட்டும் அவங்க அப்பா இறந்து போயிட்டாருனால அவர் ரைஸ் மில் இவர் தான் பார்த்து அந்த ரைஸ் மில்லை வர வருமானத்தில் அவங்க அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணுறது, அவங்க அண்ணன் தம்பிங்களை படிக்க வைக்கிறது, இது மாதிரி அவர் பார்த்துருந்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அவர் பார்த்து இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரைஸ் மில்லில் வர்றவங்களெல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் இவர் சாப்பாடு நல்லா வசதியான குடும்பம்னால இவர் நல்லா சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போவார் ரைஸ் மில்லுக்கு டெய்லியும். இவர் மதியத்தில் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருவார் சாப்பாடு. அந்த சாப்பாடு கழுவுறதுக்கு அந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்காக ஏங்கின்னு இருப்பாங்களாம். ஏன்னா அந்த பாக்ஸில் மிச்சம் வச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. நல்லா பணக்கார குடும்பம்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் விதமாக செஞ்சு சாப்பிட்டு வருவாங்களே. விஜயகாந்த் கொஞ்சம் தான் சாப்பிடுவாராம், மிச்சம் வச்சுருவாராம். அது கழுவுறதுக்கு போட்டி வருமா, இன்றைக்கி நான் கழுவணும், நீ நாளாக கழுவணும். ஏன்னா அது மிச்சம் வச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அங்கே ரைஸ் மில்லில் வேலை செய்கிற பெண்கள் ஆண்கள்லாம் போட்டி போடுவாங்களாம் அவர் பாத்திரத்தை கழுவுறதுக்காக. ஏன்னா அந்த மிச்சம் வச்ச சாப்பாடு இருக்குல்ல, அதை சாப்பிட்றதுக்காக. ஏன் நம்ம பாக்ஸை கழுவுறதுக்கு, ஓனர் சாப்பாடு பாக்ஸை கழுவுறதுக்கு ஏன் இவ்வளோ சண்டை நடக்குதுன்ற போது பார்த்துருக்காரு. எதுக்காக பாக்ஸ் கழுவுறது பெரிய கஷ்டமான விஷயம், மற்றவங்க பாக்ஸ் கழுவுறது. அதுக்கு ஏன் போட்டி மேலே போட்டி போட்டுன்னு கழுவுறதுக்கு வாங்குறாங்க, இதுக்கு ஒரு சண்டையான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணாராம். ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுதான், நம்ம மிச்சம் வச்சுக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் டெய்லியும் போராட்டம் பண்ணுறாங்க பாக்ஸ் கழுவுறதுக்கு. யார் பாக்ஸ் கழுவுறாங்களோ அவங்க தான் அந்த மிச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்களான்னு தெரியுது. அதனால தான் இவர் அப்போ என்ன நினச்சிட்டாருன்னா, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல தெரியுது நம்மக்கிட்ட வேலை செய்கிற பயணிகள், வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, அப்போ ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம இவங்களுக்கு கஷ்டத்துக்கு சாப்பாடு போடணும்னா நம்மக்கிட்ட வசதியும் இல்லை, அந்த அளவுக்கு ரைஸ் மில்லில் இருக்கிற வருமானத்தெல்லாம் வச்சு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவர் ரைஸ் மில்லை அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட விட்டுட்டு இவர் போயிட்டாராம். சினிமாவில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் சினிமாவுக்கு சென்னைக்கு போய் இவர் ஏறாத படிக்கட்டு கிடையாது, ஏறாத டைரக்டர் கிடையாது, சுத்தாத இடம் கிடையாது. பவுட்ரு அடிச்சிக்கின்னு கருப்பாக இருப்பார் இவர். அதனால் பவுட்ரு அடிச்சிக்கின்னு அங்கேருந்து ஸ்டூடியோவுக்கு அவர் தங்கிக்கிற இடத்துல ஸ்டூடியோவாக அலையிறதுக்கு காசு அவர்கிட்ட இருக்காது. போகும்போது மட்டும் பஸ்ஸில் போயிடுவார். ஏன்னா மேக்கப் கலைஞ்சிரும் இல்லை, நடந்து போனால் பவுடர்லாம் ஜோபிலே வச்சுன்னு தான் போகிறான். கருப்பாக்கிறது கொஞ்சம் கலையாக்கிற மாதிரி தெரியுதுக்காக பவுடர் அடிச்சுன்னு போகலான்னு. ஏன்னா நடந்து போனால் வேத்துரும், அந்த மேக்கப் கலைஞ்சிரும், அப்புறம் பார்த்தா ஹீரோவை நடிக்க கூப்பிட மாட்டாங்க, அப்படி சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போவாராம். திரும்பி சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் கிடைக்காதான். அப்புறம் திரும்பி அவர் நடந்தே வருவாராம். டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வருவாராம். ஏன்னா இங்கே அவருக்கு சாப்பாடு கஷ்டம். அப்புறம் வீட்லேயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலை. சினிமாவுக்கு போகிறேன்றனால சாப்பாடுக்கு இப்போ காசெல்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ணலை. இவரே கஷ்டப்பட்டு இதை சினிமாவுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இவர் போகிறது வர்றது இதே மாதிரி பண்ணியிருக்காரு. எதை கிடச்ச வேலை செஞ்சுன்னு பொழப்பு உருட்டின்னு இருந்திருக்காரு இவர். அப்புறம் ஒரு வழியாக இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி படம் நடித்தார். அந்த படமும் ஓரளவுக்கு ஓடிச்சு, பெருசாக ஓடலை. சரி, அதுக்கப்புறம் சில டைரக்டருங்கெலாம் இவர் படம் அதுக்கப்புறம் ஓடிச்சு படம். அதுக்கப்புறம் சில டைரக்டர்லாம் கூப்பிட்டு இவருக்கு படம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் நல்லா படம் ஓடிச்சு. அப்போ இவர் பெரிய ஹீரோவா லெவலுக்கு வந்துட்டார். அப்போ ரஜினி கமல் தான் பெரிய ஹீரோவாக இருந்தாங்க. அந்த கண்டிஷனில் இவர் ராமராஜ் அப்படிலாம் இருந்தாங்க. அப்போ இவரும் ஒரு லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் சினிமாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓனருக்கு நடிகர் அவங்களுக்கு டைரக்டருக்கு இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடு. அதில் வேலை செய்கிற நடிக்கிற துணை நடிகர், அந்த அசிஸ்டண்ட்டுங்க அவங்களுக்கெல்லாம் பொட்டலை சாப்பாடு கொடுத்துருந்தாங்களாம்.
புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு அது மாதிரி. இவங்களுக்கு காய்கறி, பழம், வடை, பொரியலோட சாப்பாடு கொடுப்பாங்களாம். இவங்க சாப்பிடுவாங்களாம். இது பார்த்தாராம் அப்போயே முடிவு பண்ணிட்டார், நாம் ஒரு காலத்தில் நம்ம பெரிய நடிகர் ஆகிறோமோ இல்லையோ, நம்ம இவங்களுக்கு சோறு போடுறதுக்காவது நம்ம பெரிய நடிகர் ஆகி ஆகணும். நம்ம ஏதோ கிடச்ச கேரக்டர் நடிச்சுட்டு நம்ம போகலான்னு இருந்தால் வேலைக்காகாது. இவங்களுக்கு சோறு போடணுன்னா நம்ம வந்து பெரிய ஹீரோவானால் தான் இவங்களுக்கு நம்ம சோறு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவர் பெரிய ஹீரோவாக வளர்ந்தார். பெரிய ஹீரோவாக வளர்ந்த பின்னாடி எல்லாருக்குமே ஒரே வகையான சாப்பாடு. ஹீரோ, டைரக்டரு, யார் இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, கீழே வந்து லோ வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கேமரா தூக்குறவங்க, இந்த துணை நடிகர், இது மாதிரி யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் ஒரே கறினா கறி தான். ஓனர் ஹீரோக்கும் கறினா அதே கறி, கேமரா தூக்குறவனுக்கும் அதே கறி தான், அதே விருந்து தான். நான் இளநீர் குடித்தா அவனுக்கும் இளநீர், நான் பான்பீடா போட்டால் அவனுக்கும், நான் என்னென்ன எனக்கு பாயசம்னா அவனுக்கும் பாயசம் கொடுக்கணும். எல்லாருக்குமே சம உரிமை, சம சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனி ப்ரொடக்ஷனில் டைரக்ஷன் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ப்ரொடக்ஷனில் வந்து நீ படத்தை நடிக்கும்போது நீங்கள் வந்து காசு கம்மியாக தான் கொடுப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். என்னோடய சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் பணத்தை, பிடிச்சிட்டு நான் என் படத்தில் நடிக்கிற எல்லாருக்குமே நான் என்ன சாப்பாடு போடுறேனோ அந்த சாப்பாடு நீங்கள் போடுங்க. அதுக்கு உங்களுக்கு காசு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா என் சம்பளத்தை கம்மி பண்ணி அந்த காசு எடுத்து இவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால, அதே மாதிரி இவர் சம்பளத்தை கம்மி பண்ணி அவங்களுக்கு சோறு போடுவாங்களாம் ஒரே மாதிரி. இது மாதிரி எல்லா படத்துக்கும் அவர் வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லாருமே ஹீரோ வந்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் பாருங்களேன், நம்ம கூட படம் நடிக்கிறவங்க எல்லாருமே, கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே இவரோட சொந்த காசில் சாப்பாடு வச்சுருக்காரு. இவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம்னா வச்சுக்கோங்க அந்த காலத்தில், அதுக்கே 50,000 60,000 சாப்பாடுக்கே போயிடுமா, 1 லட்சமே போயிடுமா, பாதி காசு போயிடுமா. ஏன்னா ஹீரோயின் தான் வந்து டேரக்டர்னால் ஒரு 10 பேருக்கு தான் மெயின் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து துணை நடிகர், அவங்க அசிஸ்டண்ட்டு, இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் மேலே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ண எவ்வளோ காசு ஆகும் பாருங்கள். அந்த காசெல்லாம் நானே என் சம்பளத்தில் கழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போடுறாருன்னா, இவரை மாதிரி ஒரு பெருந்தன்மை மனுஷன் யாருமே இருக்க முடியாதுங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆனால் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதான்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் விஜயகாந்த் சாரை பிடிச்சவங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல தகவல்கள்லாம் நிறைய இருக்குது, இவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.